மக்களே ஆட்சிக்கு வந்தால் உங்கள் இன்னல்களை சொல்வதையே செய்வோம், செய்வதையே சொல்வோம். சினிமா நட்சத்திரங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுறது ஒன்றும் புதுசு இல்லை. அந்த வகையில் சினிமாக்கள்லையும் தொலைக்காட்சியிலையும் நம்ம அடிக்கடி பார்த்த நடிகை ஆர்த்தி நெல்லையில் அதிமுக மேடையில் பேசினாங்க. அவங்களுடைய உடல் பருமனுக்கான காரணத்தை சொல்றாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? குழந்தைங்களுக்கு 4 செட் ஸ்கூல் யூனிஃபார்ம். நான் படிக்கும்போது கூட எங்க அம்மா 2 செட் யூனிஃபார்ம் தாங்க வாங்குவாங்க. அதுலயும் ஒரு செட் நல்லா டாரா கிழிஞ்சோனே தான் இன்னொரு செட் வாங்குவாங்க. ஆனா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 4 செட் ஸ்கூல் யூனிஃபார்ம், நோட் புக், ஸ்கேல், பென்சில், அட்லஸ், ஜாமெட்ரி பாக்ஸ், அதையும் தாண்டி கலர் பென்சில்ல இருந்து எல்லாமே அம்மா தராங்க. பார்த்து பார்த்து செருப்பு, ஹேண்ட்பேக், பஸ் பாஸ் இலவசமா, சைக்கிள், எல்லாத்தையும் தாண்டி 32,000 ரூபாய் விலை மதிக்கத்தக்க லேப்டாப். ஒவ்வொரு வீட்லயும் 32,000 ரூபாய் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆனா இன்னைக்கு அம்மா 32,000 ரூபாவை பார்க்கல. குழந்தைங்களோட படிப்பு, தரமான கல்வி வேணும்ன்றதுக்காக இந்த உலகத்தையே மடிக்கணினியா வந்து நம்ம பசங்க கிட்ட பார்க்கும்போது, அதுவும் 2 குழந்தைங்க இருக்க வீட்டுல 2 லேப்டாப், 2 பேரும் அடிச்சுக்க வேணாம். அந்த அளவுக்கு அம்மாவோட திட்டங்கள் எல்லாரும் வீட்லயுமே இருக்கு. இன்னைக்கு நானே 4 ரவுண்டு பெருத்து போனதுக்கு காரணம் அம்மா உணவு தான். அந்த அளவுக்கு தரமான சாப்பாடு. உடனே எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன ஒரு சந்தோஷம்! ஏங்க நான் என்ன அவ்வளவு குண்டா? என்னங்க நீங்க குண்டூசி குண்டூசின்றோம், அது என்ன குண்டாவா இருக்கு? ஒல்லியா தானே இருக்கு. அப்படிதான் இந்த ஆர்த்தியும் குண்டு குண்டுன்னு நீங்களும் தான் சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்லிம் தான், ரொம்ப ஒல்லியா இருக்கேனா? இப்ப போறேன் அம்மா உணவுக்கு தான். அதாவது தமிழக மக்கள் எல்லாரும் என்ன மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் 20 கிலோ நல்ல ரேஷன் கார்டு இருக்கவங்க வந்து 20 கிலோ அரிசியா இலவசமா வாங்குறாங்க. அதனால என்னன்னா இன்னைக்கு தமிழகத்துல பஞ்சம் பட்டினின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. பட்டினி சாவுன்னு எவ்வளவு பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இனிமே தமிழகத்துல அது கிடையவே கிடையாது. ஏன்னா சாப்பாடு போடுற அன்னபூர்ணியே நமக்கு முதலமைச்சரா கிடைச்சிருக்காங்க. எந்தெந்த ஊர்ல இருந்தோ தமிழகத்துக்கு வருவாங்க, வந்தோரை வாழ வைக்கும் தமிழகத்துக்கு. இந்த தமிழகத்துல வந்தா ஒவ்வொரு தாயும் வந்து தன்னுடைய மகன் கிட்ட கேட்கறது என்னன்னா, போன் பண்ணா சாப்பிட்டியாப்பா, சாப்பாடு உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா. ஆனா இன்னைக்கு தமிழகத்துக்கு வேலை தேடி வர்றவங்களுக்கு அந்த கவலையே இல்லை. ஏன்னா சாப்பாடு போடுறதுக்கு இங்க ஒரு தாய் இருக்காங்க. பசங்க சொல்றாங்க போன்ல, எனக்கு பிரச்சனை இல்லை, அம்மா அம்மா உணவாம இருக்கு, அம்மா அந்த வேற ஊர்ல இருந்தாலும் என்ன இங்க பாத்துக்கிறதுக்கு என்னோட தாய் இருக்காங்க, தாய்க்கு தாயா இருக்கிற நம்ம புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.